பிரதர்ஸ் வணக்கம். இன்னைக்கு சேல்ஸ்மேன் ஜாப்ஸ் மால்தீவ் நம்ம பக்கத்து நாடு தான். இந்தியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான். அநேக இந்தியன்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே நல்ல டெவலப்பிங் கண்ட்ரி இருக்கு, நீங்கள் கேள்விப்படுவீங்க. கம்மி பட்ஜெட் தான். ஷோரூம் சேல்ஸ்மேன், அது லேடியாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், மேல் ஃபீமேல் யார் வேணாலும் ஒரு காலம். ஓகே, இங்கே பாருங்கள் அது எங்கே இருக்குன்னு வழக்கமாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவோட பின்பகுதியில் கீழே இருக்குது. ஓகே, என்ன ஜாப்னா ஷோரூமில் அசிஸ்டண்ட் தான். ஷோரூம்னா அது கார் ஷோரூமா, இல்லை ஃபர்னிச்சர் ஷோரூமா, கம்ப்யூட்டர் ஷோரூமா, இல்லை ஹோம் அப்ளையன்ஸ் ஷோரூமா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டோட ஷோரூமா அப்படின்னு இல்லை. மொத்தத்தில் ஷோரூம் அசிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு அங்கே ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் ப்ளசன்ட் பர்சனாலிட்டி இருக்கணும், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். இவ்வளோ தான். வேறு என்ன படிப்புங்கிறது மேட்டர் இல்லை. ஏஜ் லிமிட்டு 25 to 30, எனி டிகிரி, டிப்ளமோ அல்லனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது தாராளமாக பேசலாம். அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பேசுவாங்க, என்ன ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, எந்த ஷோரூம், அப்போ டியூட்டி டைம்லாம் சொல்லுவாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இது வழக்கமாக எல்லாருக்குமே இது இருக்கிறது தான். ஓகே, அப்புறம் குட் ப்ரெசன்டேஷன். ஓகே, ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஷோரூம்னாலே சப்போஸ் எதுக்குனாலும் ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், வர்ற கஸ்டமரை வாங்கன்னு நம்ம புன்சிரிப்போடு பேசி வர வச்சு நம்ம ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ அவங்க விருப்பு சும்மா டைம் பாஸ்க்கு வந்திருக்காங்களா, டைம் பாஸ்க்கு வந்தவங்க கூட வாங்க வைக்கணும். அதுதான் சேல்ஸ் டெக்னிக்ஸ். அதாவது ப்ரெசன்டேஷன். அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதை வச்சுட்டு மறக்காமல் மறுபடியும் இங்கே தான் வருவாங்க. ஸோ அது கஸ்டமரோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்லா கான்ஃபிடென்ட்டாக டீல் பண்ணணும். வேறு ஒன்றும் தெரியல. சேலரி வந்து US டாலர் 450 $500 வச்சாலே $500 கிடைக்குது அப்படின்னாலே 45 ரூபா, 50 ரூபாக்குள்ள வரும். இதான் சேலரி. ஈஸியாக போகலாம். இப்போது ஒரு 10th +2 படிச்சுட்டு இருக்காங்க, நல்ல வயசாக இருக்குது, நிறைய அனுபவம் இருக்குனாலும் அவங்க நிச்சயமாக கம்யூனிகேஷன் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அவங்க போகலாம். ஓகே, ஏன்னா டிகிரி படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு இது கம்மி சம்பளம், நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறேன்ட்டு போயிடுவாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு 1 lakh அந்த மாதிரி செலவு பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 1 lakh மட்டும்தான். கொஞ்சம் மேலே இருக்கலாம், அதில் கொஞ்சம் கரவாக கூட வரும். எனக்கு சொல்லலை, அவங்க டாக்குமெண்ட் கொடுங்க, பேசிட்டு நான் சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த சேல்ஸ்மேன், ஷோரூம் அசிஸ்டன்ட், கரெக்ட். ஓகே, இந்த இதுக்கு மேல் ஃபீமேல் யார் வேணாலும் போகலாமா? ஓகே, சரி. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேகன்சி பார்ப்போம். நன்றி.